Welcome to my channel Spice99. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெண்ணிலா கப் கேக். கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட் கப் கேக்ஸா சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி அவன் இல்லாம ஃப்ரைங் பேன்ல எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 1/4 கப் சுகர், 1/4 கப் எண்ணெய் சேர்த்து இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் இல்லைன்னா பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிடலாம். கேக் பேட்டரை பாதி மோல்டு வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் பண்ணும்போது அது பொங்கி வரும். ஹெவி பாட்டம் ஃப்ரைங் பேனில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். பேனை 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம். கப் கேக்கை உள்ளே வச்சு 15 to 18 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சீலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை அடைச்சிருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கப் கேக் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஹெவி பாட்டம் பேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாதா பேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தோசை தவா மேலேயோ இல்லை ஸ்டாண்ட் வச்சு கப் கேக்ஸ் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. கப் கேக்ஸை ஆற வச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கப் கேக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Spice99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.